புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை 10ஆம் நாள் திருவிழா நடந்தது. மார்கழி திருவாதிரை திருவிழா 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மாணிக்கவாசகர் வெள்ளி ரதத்தில் ராஜ அலங்காரத்தில் தீப ஆராதனையில் வீதி உலாவில் காட்சி கொடுத்தார். ஆவுடையார் கோவிலில் மிக பழமையான ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னரின் குதிரை படையை பலப்படுத்த விரிவுபடுத்த குதிரை வாங்க ஆவுடையார் கோவில் பகுதிக்கு வந்தபோது சிவன் அருளால் கட்டிய கோவில் ஆவுடையார் கோவில் ஆகும். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாணைப்படி மார்கழி திருவாதிரை திருவிழா 11 நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடந்த வழிபாட்டில் கட்டளை தம்பிரான் வேலப்ப தேசிகர் முன்னிலையில் கோவிலில் உள்ள ஆத்மநாதர், யோகாம்பிகா, வீரபத்திரர், குதிரைச்சாமி, மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரம் செய்து மண்டகப்படிதாரர்கள் முன்னிலையில் தீப ஆராதனை செய்து 10ஆம் நாள் விழா நடந்தது. அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்க வாசகருக்கு சிவாச்சாரியார்களும் செய்தனர். 10ஆம் நாள் விழா சிறுமருதூர் முத்துக்குமார சுவாமி சேர்வைக்காரர் குடும்பத்தினர் சார்பில் நடந்தது. விழா ஏற்பாடுகளை தென்மண்டல மேலாளர் ராமச்சந்திரன், மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன், கோவில் கண்காணிப்பாளர் கதிரேசன் ஆகியோர் செய்தனர். வீதி விழாவில் ஓதுவார்கள் திருமுறை பாடினார். வான வேடிக்கைகளுடன் வீதி உலா நடந்தது.